வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். நிறைய நண்பர்கள் வருத்தப்படுறது உண்டு, நான் எத்தனை தடவை சால்வ் பண்ணாலும் எனக்கு கணக்கு வரமாட்டேங்குது, எத்தனை தடவை படித்தாலும் மறந்து போயிடுதுன்னு சொல்லி. சரிங்களா, மறக்குது கணக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா என்ன தான் பிரச்சனையாக இருக்கும்? பேசிக் அடிப்படை பிரச்சனையாக இருக்கலாம். சரிங்களா, முதல்ல அடிப்படையை பேசிக்லேருந்து கற்றுக்கோங்க ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு கணக்கை 2 தடவை போடும்போது வராமல் இருக்கும், 3வது தடவை போடும்போது கூட வராமல் இருக்கும். தொடர்ந்து 4வது தடவை 5வது தடவை ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஒரு ஐடியா கண்டிப்பாக கிளிக் ஆகும். சரிங்களா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியுமே தவிர ஒரே நாளில் நான் எல்லா டாப்பிக்கையும் படித்து முடிக்கணும், எனக்கு எல்லாமே கற்றுக்கணும், நான் ஷார்ட் டைமில் சீக்கிரமாக நான் சக்ஸஸ் ஆகிடணும், ஓவர் நைட்டில் ஒபாமாவாயிட்டு சீக்கிரமாக ஒரு நாட்டை ஆளணும் அப்படிலாம் நீங்கள் கண்டிப்பாக கனவு கண்டிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்படை கற்றுக்கிட்டு மேலே மேலே வந்தீங்கன்னா அந்த டாபிக் ஃபுல்லாகவே ஈஸியாகிடும். சரிங்களா, ஒரே விஷயந்தான், மேக்ஸ் சைக்காலஜினா ப்ராக்டிஸ் தாங்க, வேறு இதில் எந்த ஒரு கஷ்டமான விஷயமும் கிடையாது. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிச்சிடலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. நம்மளெல்லாம் ஏமாற்றி வச்சுருக்காங்க, மேக்ஸ் கஷ்டம், சைக்காலஜி கஷ்டம், ரீசனிங்லாம் கஷ்டம்னு சொல்லி. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம அப்ரோச் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. மற்றவங்க அப்ரோச் பண்ணுறதை விட நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் அப்ரோச் பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டும் இருக்கோம். சரிங்களா, கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம். அந்த அளவுக்கு சைக்காலஜிலாம் எல்லா டாப்பிக்கும் முக்கியமானது இதுதான், சைக்காலஜி தான். எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி தெளிவாக கற்றுக் கொடுத்துருவேன். சரிங்களா, போலீஸ்க்கு எஸ்ஐக்கு போதுமான அளவுக்கு சைக்காலஜி பார்ட்லாம் சொல்லிடுவேன். சரிங்களா, அது இல்லாமல் நம்மளோட சேனலில் மார்னிங் சயின்ஸ் சோசியல் தமிழ் டீச்சிங் நடந்துகிட்டு இருக்கு. ஈவினிங் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதே பாடத்துக்கு டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு. 123 நாட்களுக்கு உண்டான ஸ்டடி பிளானில் 35 நாளை கடந்துட்டோம், கிட்டத்தட்ட 30% கடந்துட்டோம். சரிங்களா, அப்படின்னா இன்றைக்கி கூட லாஸ்ட்டாக டெஸ்ட்டு, அதாவது நேற்று உங்களுக்கு டெஸ்ட் வந்திருக்கும், ஃபுல் டெஸ்ட்டு 80 கொஸ்டின்ஸ் நம்ம வச்சுருந்தோம். கடைசியாக நடந்த 4 வாரத்திற்கு உண்டான டெஸ்ட்டு. சரிங்களா, தொடர்ந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டே வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆல்ரெடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி கொஸ்டினே வெளியில் போகாது, எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு நம்மளோட சேனல் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக எப்பயுமே இருக்கும். சரிங்களா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரி வாங்க, இன்றைக்கி ரொம்ப 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 ஈஸியான டாபிக், அனாலஜி ஒத்த தன்மை அப்படிங்கிற டாபிக். உங்களுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடிய டாபிக் தான். இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. என்ன ப்ளஸ்ஸு? பார்த்தோன்னே உங்களை மாதிரியே அனைத்து நண்பர்களும் ஆன்சர் பண்ணிடுவாங்க, அதுதானே ப்ளஸ்னால் நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட முடியும். மைனஸ்னால் என்னவாக இருந்திருக்கும்? அனைத்து நண்பர்களுமே இந்த கேள்விக்கு சரியாக விடை பண்ணிடுவாங்க. அப்போ அதில் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அது நம்மளோட மைனஸாக மாறிடும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் தப்பே பண்ணக்கூடாது. சரிங்களா, ரொம்ப 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 சுலபமானது. முதல் கேள்வி, பூ மொட்டு செடி கொஸ்டின் மார்க்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரி, மொட்டு எதுலேருந்து உருவாகும்னு பார்த்தீங்கன்னா மொட்டு பூவாக மாறும். அதாவது பூ எதுலேருந்தான் உருவாகும்? மொட்டுலேருந்து தான் உருவாகும். அப்போ செடி வரணும்னா அதுக்கு என்ன தேவை? விதையா, கிளையா, இலையா, காயா? கண்டிப்பாக விதை போட்டால் தான் அது என்னவாக மாறும்? செடியாக மாறும்னு அர்த்தம். சரிங்களா, மொட்டு பூவாக மாறுது, விதை செடியாக மாறுது. அப்போ ஆன்சர் என்ன தான்? விதை தான். சரிங்களா, இது கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சுலபமான வேலை தான். ரெண்டாவது, மருத்துவர் வெள்ளை டேஸ் என்பது கருப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மருத்துவர் எப்பயுமே என்ன கலரில் தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கன்னா ஒரு வெள்ளை கலர், அவங்க இன்டிமேஷனுக்காக, அவங்களோட யூனிக்காக அவங்க போட்டிருப்பாங்க. அதே மாதிரி யார் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை பிரதிபலிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்லாம் இல்லை, நோயாளி இல்லை, ஆடை சம்மந்தமே கிடையாது. அப்போ யார் தான்? வக்கீல் தான், லாயர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? கருப்பு நிற உடை அணிஞ்சிருப்பாங்கன்னு அர்த்தம். அடுத்தது, பால் தூய்மையானதுன்னு சொல்கிறாங்க, விஷம் என்னான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பால் தூய்மையானது தெரிஞ்ச விஷயந்தான். விஷம் என்னவாக இருக்கும்? கடுமையானதா? இல்லை. கொடியது? ஆமாம். கருமையானது? இல்லை. வெண்மையானதும் இல்லை. ஈஸியாக பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரிஜினல் பிசி கொஸ்டினாக தான் நான் எடுத்தும் எழுதியிருக்கேன். சரிங்களா, அடுத்தது, வெற்றி மகிழ்ச்சியை தரும், தோல்வி என்ன தரும்? ஆத்திரத்தை தருமா, கோபத்தை தருமா, ஏமாற்றத்தை தருமா, விரயத்தை தருமான்னு கேட்டால்
ஆத்திரம், தோல்விக்கெலாம் ஆத்திரம் பட முடியாது. கோபம், தோல்வினா கோபம்லாம் சொல்ல முடியாது. எதுதான் சரியாக சொல்ல முடியும்னா நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அது நமக்கு ஒரு ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் தான் உங்களுக்கான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமற்ற ஜோடி வார்த்தையை கண்டுபிடிக்கவும்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சரியம், சந்தோஷம். ஏதாவது நம்ம புதுசாக நடந்துட்டால் ஆச்சரியப்படுவோம், சந்தோஷமாகவும் இருக்கும். ஆத்திரம், கோபம். ஆத்திரம் வரப்பெல்லாம் என்ன வரும்? கோபமும் வரும். எனக்கு சிரிப்பு தான் வருது. சாந்தம், நிம்மதி. சாந்தம்னா ஒரு அமைதியாக, அப்போ நிம்மதி. அடுத்ததா துக்கம், பாசம். துக்கத்துக்கும் பாசத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க? எந்த சம்மந்தமுமே கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன தான்? ஆப்ஷன் டி தான். அடுத்தது கொல்லனுக்கும் பற்றைக்கும் சம்மந்தம் இருக்குது. கொத்தனாருக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு பார்ப்போமா? வாள். கொத்தனாருக்கு எதுக்கு வாள்? குண்டு நூல். ஆமாம், கொத்தனார் குண்டு நூலில் வேலை செய்வார். கொத்தனாருக்கும் ரம்பத்துக்கும் வேலையே இல்லை. துப்பாக்கிக்கும் கொத்தனாருக்கெலாம் சம்மந்தமே இல்லை. போலீஸ், நீங்களும் உங்களுக்கும் துப்பாக்கிக்கும் தான் சம்மந்தம் இருக்கும். சரிங்களா? அப்போ இதற்கான ஆன்சர் என்ன தான்? குண்டு நூல் தான். வானம், விமானம். வானத்தில் விமானம் போகும், நம்ம ஏறி பயணமும் செய்யலாம். அப்போ நீரில் என்ன போகும்? நம்ம பயணம் செய்ய முடியும். மீன், மீனில் போகும், நம்ம பயணம் செய்ய முடியுமா? முடியாது. கப்பல் போகும், அதில் நம்ம பயணம் செய்யலாம். இதில் ரெண்டு லாஜிக்கும் சேர்த்து இணைச்சாதான் கப்பல்ங்கிற ஆன்சர் கிடைக்கும். சைக்கிளுக்கும் நீருக்கும் சம்மந்தமே இல்லை. முதல்ல நீரில் தான் போகும், ஆனால் நம்ம அது மேலே போக முடியுமா? அது நம்மளை கடிச்சு சாப்பிட்ரும். அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்ன தான்? கப்பல் தான். 8வது கேள்வி, ஆப்பிள், மரம், திராட்சை கொஸ்டின் மார்க்குன்னு கேட்டிருக்காங்க. கொடி, செடி, பழம், இனிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் எதில் தான் இருக்கும்? கண்டிப்பாக மரத்தில் தான் இருக்கும். மரத்தில் இருந்து தான் என்ன கிடைக்கும்? ஆப்பிள் கிடைக்கும். திராட்சை எதுலேருந்து தான் கிடைக்கும்? கொடியிலிருந்து தான் கிடைக்கும். செடியெலாம் கிடையாது, அது ஒரு கொடின்னு தான் சொல்லுவோம். திராட்சை கொடின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ செடி, பழம், இனிப்பு அதெல்லாம் கிடையாது. திராட்சை எதுலேருந்து தான்? கண்டிப்பாக கொடியிலிருந்து தான் கிடைக்கும். ஓவியம், ஓவியன், ராகம் அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. கவிஞருக்கும் ராகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஓவியம் வரைகிறவரை ஓவியன் தான் சொல்லுவோம். கட்டுரையாளருக்கும் ராகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இசையமைப்பாளருக்கும் ராகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க? ராகம், பாட்டு எல்லாமே பாடுவாங்க. நாவல் எழுதுகிறவருக்கும் ராகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக என்ன தான்? இசையமைப்பாளர் தான். அடுத்தது ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சயின்ஸ் படிச்சிருந்தா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இது ஆக்சிஜன் இருந்தால் தான் எரிதல்ங்கிறது இதே நடக்கும், ப்ராசஸே நடக்கும். சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நுரைத்தல், வெடித்தல், ஆவியாதல் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நுரைத்தெல்லாம் போகாது, வெடிக்கவும் செய்யாது, ஆவியாகவும் ஆகாது. என்ன தான் ஆகும்னா அணைத்தல். அதாவது ஆக்சிஜன் எரியறதுக்கு யூஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு அணைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க சயின்ஸில். சரிங்களா? அப்போ சயின்ஸுங்கிற டேமு, அப்புறம் அந்த கரன்சி நேமு, ஸ்டேட் அண்ட் கேபிட்டல், தலைநகரம் மற்றும் மாநிலங்கள், அடுத்ததாக கரன்சி நாணயங்கள் எந்தெந்த நாட்டுக்கு என்னென்னு சொல்லி, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா இந்த டாபிக் ரொம்பவே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ரீசெண்டாக நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே அனாலஜி ஒத்த தன்மையிலேருந்து கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? இதில் எப்பயுமே தப்பு பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் கேர்ஃபுல்லாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு உட்காந்துருக்கும் போது தான் நமக்கு பயமே வந்திருக்கும். இதுவா அதுவா ரெண்டு சூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒன்று டவுட்டாகவே தான் இருக்கும். சரிங்களா? கரெக்டாக பயம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுங்க. ஏன் பயப்படணும்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலைன்னா தான் பயப்படணும். அதனால் என்ன சொல்கிறேன்னா இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாத காலம் தான் இருக்குது. எஃபோர்ட் போட்டுருங்க. எஃபோர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் அது என்ன வேணாலும் வரட்டும், அதை அப்போது ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு இன்னும் நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ, நம்ம எஃபோர்ட் போட்டிருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு கண்டிப்பாக வருத்தமே படக்கூடாது. இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன், போலீஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருச்சுன்னு நினச்சி படிங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வரதான் போகுது, நாளைக்கு நைட்டே கூட விடலாம். வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போயிலிருந்து தான் படிக்க ஆரம்பிப்பீங்களா? அப்படி படித்தாலாம் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போயிலேருந்தே இப்போ நம்ம பிளான் 123 நாளைக்கு போட்டிருக்கோம். 4 மாதம் பிளான் போட்டிருக்கோம்னா கண்டிப்பாக ரீசனோட தான் போட்டிருப்போம். அதுக்கப்புறமும் என்ன பண்ண போகிறோம்? மாடல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதை சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக மாறிடலாம்.
சரிங்க. ரொம்ப ஈஸியான டாபிக், அதனால் ஒரு 10 கொஸ்டின் போதுமானது. நம்ம அடுத்த டாபிக் ஒரு நல்ல டாப்பிக்காக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போங்க. தேங்க்யூ.